யார் இந்த டாக்ஷின்? மார்வெல் சிம்பியோட் உலகில் வெனம், கார்னேஜ் போன்ற கதாபாத்திரங்களைப் பற்றி பலருக்கும் தெரியும். ஆனால் அவர்களை விட வித்தியாசமான ஒரு சிம்பியோட் இருக்கிறான். அவன் பெயர் டாக்சின். சில ரசிகர்கள் டாக்சினை வெனத்தையும் கார்னேஜையும் விட சக்தி வாய்ந்த சிம்பியோட் என்று கூட கூறுகிறார்கள். ஆனால் இந்த டாக்சின் யாரு? அவன் எப்படி உருவானான்? இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். டாக்சினின் கதை கார்னேஜுடன் தொடங்குகிறது. கார்னேஜ் ஒரு புதிய சிம்பியோட்டை உருவாக்கிய போது அந்த புதிய சிம்பியோட் தான் டாக்சின். அதனால் டாக்சின் வெனத்தின் பேரன் மற்றும் கார்னேஜின் மகன் என்று சொல்லலாம். ஆனால் டாக்சின் மற்ற சிம்பியோட்களைப் போல இல்லை. அவன் பிறந்ததிலிருந்தே மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். இதனால் கார்னேஜ் கூட டாக்சினை கண்டு பயந்தான். ஏனெனில் டாக்சின் வளர்ந்தால் தன்னை விட சக்தி வாய்ந்தவனாக மாறிவிடுவான் என்று கார்னேஜ் நினைத்தான். டாக்சின் பின்னர் பேட்ரிக் முல்லிகன் என்ற போலீஸ் அதிகாரியுடன் இணைந்தான். பேட்ரிக் ஒரு நேர்மையான அதிகாரி, மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன். இதனால் டாக்சின் ஒரு வில்லனாக இல்லாமல் நல்லவர்களின் பக்கம் நிற்கும் கதாபாத்திரமாக வளர்ந்தான். ஆரம்பத்தில் பேட்ரிக் முல்லிகனுக்கு டாக்சினின் சக்திகளை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக இருந்தது. காரணம், டாக்சின் இன்னும் இளம் சிம்பியோட். அவனுக்கு கோபம் அதிகம். அதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. டாக்சினின் தோற்றம் மிகவும் தனித்துவமானது. அவனுடைய உடல் பெரும்பாலும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் கார்னேஜை போல முழுக்க கொடூரமான தோற்றம் இல்லை. சில வடிவங்களில் கருப்பு மற்றும் நீல நிற அம்சங்களும் காணப்படும். அவனுடைய கண்கள் பெரியதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். சக்திகளை பொறுத்தவரை டாக்சின் மிகவும் வலிமையானவன். அவனுக்கு அசாதாரண உடல் வலிமை, வேகம், சகிப்புத்தன்மை மற்றும் காயங்களை வேகமாக குணப்படுத்தும் திறன் உள்ளது. தனது உடலை பல்வேறு வடிவங்களிலும் ஆயுதங்களாகவும் மாற்ற முடியும். பல காமிக்ஸ் கதைகளில் டாக்சின் வெனத்துக்கும் கார்னேஜுக்கும் எதிராக போராடியிருக்கிறான். சில நேரங்களில் அவர்களுடன் சேர்ந்து போராடியதும் உண்டு. இதனால் டாக்சின் ஒரு சிக்கலான மற்றும் சுவாரஸ்யமான கதாபாத்திரமாக மாறினான். மார்வெல் ரசிகர்களிடையே டாக்சின் மிகவும் பிரபலமான சிம்பியோட்களில் ஒருவன். காரணம், அவன் முழுமையான ஹீரோவும் இல்லை, முழுமையான வில்லனும் இல்லை. சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவுகளை எடுப்பான். டாக்சின் பற்றிய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பல ரசிகர்கள் அவனை எதிர்காலத்தில் சிம்பியோட் இனத்தின் மிகப்பெரிய சக்தியாக மாறக்கூடியவன் என்று நம்புகிறார்கள். அவனுடைய திறமைகளும் வளர்ச்சியும் அதற்கான வாய்ப்பை காட்டுகின்றன. இன்று வரை டாக்சின் மார்வெல் சிம்பியோட் குடும்பத்தில் மிகவும் வித்தியாசமான மற்றும் சக்தி வாய்ந்த உறுப்பினர்களில் ஒருவனாக இருக்கிறான். வெனம், கார்னேஜ், டாக்சின் ஆகிய மூவரில் யார் சக்தி வாய்ந்தவர் என்ற விவாதம் இன்னும் ரசிகர்களிடையே தொடர்ந்து நடக்கிறது. அப்படின்றால் உங்களுக்கு எந்த சிம்பியோட் பிடிக்கும்? வெனமா, கார்னேஜா அல்லது டாக்சினா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள். மேலும் மார்வெல் மற்றும் சிம்பியோட் உலகம் பற்றிய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.